வணக்கம். நான் தான் உங்கள் ராசி ரைடர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதமாக நான் புதுசாக எந்த வீடியோவும் போடல. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன். ஏன்னா நான் ரைடு வந்துட்டு வெளியில் எங்கேயுமே போகல. அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து இப்போ ஒரு வேறு வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பைக்கு பொருட்கள் பூரா எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் என்னுடைய ரைடே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த பொருள் பூராலாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு நாளைக்கு நான் ரைடு போக போகிறேன். அதுக்கு முன்னோடியே ஒரு இடம் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா மேட்டூர் அடுத்து பாலாறுக்கு அடுத்தது கர்நாடகா மாதேஸ்வரன் மலை ஹில்ஸ் போகிற வழி ஒரு ஜஸ்ட்டு 200 அடி தூரம் போயிட்டு ரைட் சைடு போனீங்கன்னா கர்நாடகா ஒகேனக்கல் அந்த பக்கம் போகலாம். அங்கே போகும்போது பார்த்திங்கனாக்க நம்ம கோபிநத்தம் சஃபாரி, அதாவது அவர் ஃபாரஸ்ட் பி ஸ்ரீனிவாசன் கேந்திரா அப்படின்னு அவருடைய நினைவாக ஒரு ஜீப் சஃபாரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த ஜீப் சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மக்கள் சேர்ந்தாக்க 2 ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. காலையில் நேரத்தில் வந்து 6:30 AM ஈவினிங் டைம் வந்து 3:30 PM கூப்பிட்டு போகிறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 10 பேர் சேர்ந்தாக்கா வண்டி போகும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபுல் டிக்கெட்டு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. அந்த சஃபாரியில் போயிட்டு வந்தவங்க, அந்த ஜீப் ஓட்டுநர் அவங்கெல்லாம் எனக்கு அனுப்பின வீடியோனுடைய தொகுப்பு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தாலேயே இப்படி ஒரு அருமையான சஃபாரி இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா காட்டெருமை, யானை, அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிறுத்தை வந்துட்டு ரொம்ப தூரத்தில் மலை மேலே ஒரு கல் மேலே படுத்திருந்தது. ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கிளியராக இல்லை. ஆனால் டெய்லியுமே வந்து அந்த யானை, காட்டுமான், பைசன் இதெல்லாம் பார்க்க முடியுது. நாம் வந்துட்டு பார்க்காதவங்களுக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கும். டெய்லி அவங்க போகிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து பழக்கப்பட்டதாக இருக்கும். ரொம்ப பக்கத்தாலேயே நாம் வந்துட்டு யானை வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷலாக அந்த காட்டு யானைகளுக்காக தொட்டி கட்டி வச்சுருக்காங்க, அந்த தண்ணி குடிக்கிற இடம். அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்துட்டு நினைவாக அவரை வந்துட்டு அடக்கம் பண்ண இடம், இதெல்லாம் போயிட்டு அங்கேருந்து திருப்பிக்கிட்டு வராங்க. இதுக்கு வந்து டிக்கெட்டாக வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாயும், குழந்தைகளுக்கு 300 ரூபாயும், இந்தியர் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா அந்த ஜீப் சஃபாரிக்காக. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து மேட்டூரில் தண்ணி ஃபுல்லாகிட்டுருக்கு, தண்ணியும் திறந்து விட்டாங்க. நீங்கள் போயிட்டு மேட்டூரினுடைய அந்த தண்ணி அழகு மற்றும் இந்த பண்ணவாடி பரிசல் துறை இதெல்லாம் முடிச்சுட்டு 3:30 ட்ரிப்புக்கு போயிடலாம். அந்த போகும்பொழுதே பார்த்திங்கனாக்கா மேட்டூர் மற்றும் கொளத்தூர், பாலாறு செக் போஸ்ட்லேருந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தமிழ்நாடு பார்ட்ரு, அதுக்கு அடுத்தது கர்நாடகா பார்ட்ரு. அந்த இடத்துலேருந்து மிஞ்சி போனாக்க ஒகேனக்கல் வந்து ஒரு 24 கிலோமீட்டரில் போயிடலாம். அது கர்நாடகா ஒகேனக்கல். இப்போ இந்த கோபிநத்தம் சஃபாரி வந்துட்டு ஒரு 12வது கிலோமீட்டரில் முன்னாடியே இருக்குது. பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் கூட ஈவினிங் ஒரு 1.5 மணி நேரம் சஃபாரிங்க உள்ளுக்குள்ளார வரைக்கும் அவங்க ஜீப்லேயே கூப்பிட்டு போவாங்க. நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் அனைத்து விலங்குகளையும் பார்க்கலாம். அந்த ரெகுலராக போகிறவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த விலங்குகள் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் இன்ஃபோ. நான் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறம் போடுற வீடியோ இது நான் எடுத்தது கிடையாது. ஆனால் இது ஒரு தொகுப்பு. இனிமேல் வந்துட்டு நான் அநேகமாக நாளைக்கு வந்துட்டு இந்த கோபிநத்தம் சஃபாரிக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்னை மீட் பண்ணுறவங்க அங்கே பண்ணலாம். இனிமேல் வந்துட்டு வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கும். ஏன்னா நான் வீடு ஷிஃப்ட் ஆனதுனால என்னால் தெளிவாக வந்துட்டு அந்த வண்டியெல்லாம் கரெக்டாக எடுத்து நிறுத்தி இப்போ தான் ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு. அதனால் இனிமேல் வந்துட்டு வீடியோ ரெகுலராக வரும். எனக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணவங்களும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களும் ரெகுலராக எனக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. எப்பயுமே சஃபாரி போகும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த காட்டு விலங்குகள்லாம் நீங்கள் எந்த இடத்துலனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே அல்லது இந்தியாவில் எங்கே போனாலும் சரி, அதுங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் கூட கூச்சல் போடாதீங்க. ஏன்னா நம்ம கூச்சல் போடாமல் இருந்தாக்க
அந்த விலங்குகளை நல்லா வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக அதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். திடீர்னு பார்த்து அந்த சந்தோஷத்தில் நீங்கள் கத்துனீங்கன்னா அது அலர்ட் ஆயிரும், ஓடி போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களே தாக்கிறதுக்கு கூட வந்துடும். அதனால் எப்பயுமே பழக்கப்படாத காட்டு விலங்குகளை பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு சத்தமும் போடாமல் அதை ரசித்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டக்குன்னு கிளம்புறதுக்கான ஒரு வண்டியை ஸ்டார்டிங் கண்டிஷன்லேயே வச்சுருங்க. அப்போ தான் அது